ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு முறை என்னுடன் வா, ஒரு முறை அவர்களுடன் போ. ஒரு தடவை என் கூட வா, ஒரு தடவை அவங்க கூட போ. இப்போதைக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கம் வித் மீ ஒன்ஸ் அண்ட் தென் கோ வித் தெம் ஒன்ஸ். கம் அப்படின்னா வா, வித் மீ அப்படின்னா என்னுடன், கம் வித் மீ அப்படின்னா என் கூட வா, அண்ட் தென் அதுக்கப்புறம் கோ வித் தெம் அவங்களுடன் போ. கோ அப்படின்னா போ, வித் தெம் அப்படின்னா அவர்களுடன் போ. ஸோ கம் வித் மீ ஒன்ஸ், ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை, ஒரு தடவை. கம் வித் மீ ஒன்ஸ் அண்ட் தென் கோ வித் தெம் ஒன்ஸ். ஒரு தடவை என் கூட வா, அதுக்கப்புறம் அவங்க கூட போ, ஒரு தடவை அவங்க கூட போ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே ஒரு தடவை போயிருக்கேன், நான் அங்கு ஒரு முறை சென்றிருக்கிறேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have gone there once. I have gone there once. I have gone there. நான் அங்கே போயிருக்கேன். once ஒரு முறை, நான் அங்கே ஒரு தடவை போயிருக்கேன். I have gone there once. next one, நீ அங்கே எத்தனை தடவை போயிருக்க? நீ அங்கே எத்தனை தடவை போயிருக்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How many times have you gone there? How many times have you gone there? How many times எத்தனை தடவை? Have you gone நீ போயிருக்க, there அங்கே நீ அங்கே எத்தனை தடவை போயிருக்க? How many times have you gone there? நான் அங்கே ஒரு தடவை கூட போனதில்லை. நான் அங்கே ஒரு தடவை கூட போனதில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I haven't gone there even once. I haven't gone there even once. I haven't gone there. நான் அங்கே போகலை, போனதில்லை. even once ஒரு முறை கூட, ஒரு தடவை கூட நான் அங்கே போனதில்லை. I haven't gone there even once. So next one, நான் அங்கே திரும்ப திரும்ப போகணும்னு ஆசைப்படுறேன். நான் அங்கே திரும்ப திரும்ப போகணும்னு ஆசைப்படுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wish to go there again and again. I wish to go there again and again. I wish to go there. நான் அங்கே போக ஆசைப்படுறேன். again and again திரும்ப திரும்ப, நான் அங்கே திரும்ப திரும்ப போக ஆசைப்படுறேன். I wish to go there again and again. So next one, நீ கண்டிப்பாக ஒரு தடவையாவது அங்கே போய் பார்க்கணும். நீ கண்டிப்பாக ஒரு தடவையாவது அங்கே போய் பார்க்கணும். அந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீ கண்டிப்பாக ஒரு தடவையாவது அந்த பிளேஸுக்கு போகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should visit that place at least once. You should visit that place at least once. You should visit. நீ அந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த இடத்துக்கு போகணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு முறையாவது நீ அங்கே போகணும், அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். You should visit that place at least once. நெக்ஸ்ட் ஒன், அங்கே போகிறதுக்கு யாருமே விரும்பலை. அங்கே போகிறதுக்கு யாருமே விரும்பலை, யாருமே அங்கே போக ஆசைப்பட மாட்டுறாங்க, யாருமே அங்கே போகலன்னு சொல்கிறாங்க. அங்கே போக யாருமே விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one wants to go there. No one wants to go there. No one wants அப்படின்னா யாருமே விரும்பலை. to go போகிறதுக்கு, there அங்கே போகிறதுக்கு யாருமே விரும்பலை, யாருமே அங்கே போக விரும்பலை. No one wants to go there. நெக்ஸ்ட் ஒன், அவங்க உன்னை இவ்வளோ தடவை கூப்பிட்டும் நீ ஏன் அங்கே போக மாட்டுற? அவங்க உன்னை இவ்வளவு தடவை கூப்பிட்டும் நீ ஏன் அங்கே போக மாட்டுற? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why don't you go there even after they called you so many times? Why don't you go there even after
they called you so many times. Why don't you go there? நீ ஏன் அங்கே போக மாட்ற? Even after they called you so many times. அவங்க உன்னை இவ்வளோ தடவை கூப்பிட்டும். Even after they called you so many times. Why don't you go there? நீ ஏன் அங்கே போக மாட்ற? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அவங்க என்னை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் அங்கே போக மாட்டேன். அவங்க என்னை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் அங்கே போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No matter how many times they call me, I will not go there. No matter how many times they call me, I will not go there. No matter how many times they call me. அவங்க என்னை எத்தனை தடவை கூப்பிட்டாலும். I will not go there. நான் அங்கே போக மாட்டேன். No matter how many times they call me, I will not go there. Next one. நீ அவங்களுக்காகவாவது அங்கே போகணும். நீ அவங்களுக்காகவாவது அங்கே போகணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இங்கே வரது உனக்கு ஏன் பிடிக்கலை? நான் இங்கே வரது உனக்கு ஏன் பிடிக்கலை? நீ ஏன் என்னை இங்கே வர வேண்டாம்னு நினைக்கிற? நீ ஏன் என்னை இங்கே வர வேணாம்னு நினைக்கிற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why don't you want me to come here? Why don't you want me to come here? Why don't you want me to come? நீ ஏன் என்ன இங்கே வர வேண்டாம்னு நினைக்கிற? Why don't you want me to come? நான் இங்கே வரது உனக்கு ஏன் பிடிக்கலை? Why don't you want me to come here? நான் இங்கே வரது உனக்கு ஏன் பிடிக்கலை? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's rare to see a person like him. It's rare to see a person like him. It's rare அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ரேர் அப்படின்னா எப்போயாவது தான் கிடைக்கும், எப்போயாவது தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ரேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ரேர். இது அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். டு see a person like him. இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்குறதுலாம் ரொம்ப அரிது. இட்ஸ் ரேர் டு see a person like him. நெக்ஸ்ட் ஒன். நீ அவனை மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கவே மாட்ட. நீ அவனை மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கவே மாட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You wouldn't have seen a person like him. You wouldn't have seen a person like him. You wouldn't have seen. நீ பார்த்துருக்க மாட்ட. A person ஒரு ஆளை like him. அவனை மாதிரி ஒரு ஆளை நீ பார்த்துருக்கவே மாட்ட. You wouldn't have seen a person like him. Next one. அவனை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவனை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have seen many people like him. I have seen many people like him. I have seen அப்படியே நான் பார்த்துருக்கேன். many people நிறைய பேரை. like him அவனை மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். I have seen many people like him. Next one. நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I said everything I wanted to say. I said everything I wanted to say. I said நான் சொல்லிட்டேன். everything I wanted to say நான் சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். I said everything I wanted to say. Next one. நான் சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியலை. நான் சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியதில்லை. அந்த டயத்தில் எனக்கு டக்குன்னு பேசுகிறதுக்கே வரலை. நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சனோ அது எல்லாமே என்னால் சொல்ல முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't say everything I wanted to say.
I couldn't say everything I wanted to say. I couldn't say என்னால் சொல்ல முடியலை. everything I wanted to say நான் சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியலை. I couldn't say everything I wanted to say. next one, நீ சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் அவன்கிட்ட இப்போவே சொல்லு. நீ சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் அவன்கிட்ட இப்போவே சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. அதை சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm proud to say that. I'm proud to say that. I'm proud. எனக்கு பெருமையாக இருக்குது, நான் பெருமைப்படுறேன். to say that, அதை சொல்கிறதுக்கு. அதை சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன், அதை சொல்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. I'm proud to say that. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை சொல்கிறதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணும். அதை சொல்கிறதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should be very proud to say that. You should be very proud to say that. You should be very proud. நீ ரொம்ப பெருமைப்படணும். To say that, அதை சொல்கிறதுக்கு. அதை சொல்கிறதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணும். You should be very proud to say that. Next one, அதை செய்கிறதுக்கு நீ ஏன் தயங்குற? அதை செய்கிறதுக்கு நீ ஏன் தயங்குற? உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் தயங்குற? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you hesitating to do that? Why are you hesitating to do that? Why are you hesitating? நீ ஏன் தயங்குற, தயங்கிட்டுருக்க? To do that, அதை பண்ணுறதுக்கு. Or we can say, why do you hesitate to do that? Why do you hesitate to do that? Why do you hesitate? ஸோ நீ ஏன் தயங்குற? To do that, அதை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுவே அதை பண்ண விடாமல் உன்னை எது தடுக்குது, எதனால நீ அதை பண்ண மாட்டுற, உன்னை என்ன தடுக்குது, எது உன்னை தடுக்குது அதை பண்ண விடாமல் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What is stopping you from doing that? What's stopping you from doing that? What's stopping you? உன்னை எது தடுக்குது? From doing that, அதை பண்ணுறதுலேருந்து உன்னை என்ன தடுக்குது, அதை பண்ண விடாமல் உன்னை எது தடுக்குது? What is stopping you from doing that? So next one, அவன் சும்மா என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான். அவன் சும்மா என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is calling me for no reason. He is calling me for no reason. He is calling me for no reason. He is calling me. அவன் என்ன கூப்பிடுறான்? For no reason, காரணமே இல்லாமல் அவன் என்ன கூப்பிடுறான். He is calling me for no reason. Next one, அவன் காரணமே இல்லாமல் என் மேலே கோபப்படுறான். அவன் காரணமே இல்லாமல் என் மேலே கோபப்படுறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is getting angry with me for no reason. He is getting angry with me for no reason. He is getting angry with me. He is getting angry அப்படின்னா அவன் கோபப்படுறான். With me, என் மேலே. For no reason, காரணமே இல்லாமல். அவன் காரணமே இல்லாமல் என் மேலே கோபப்படுறான். He is getting angry with me for no reason. So next one, ஸோ இதுவே அவன் சும்மா எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாததுக்கு என் மேலே கோவப்படுறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ எப்பயுமே இப்படி தான் பண்ணுறான், ஒன்றுமே இல்லாததுக்கு என் மேலே கோவப்படுறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He just gets angry with me for nothing. He just gets angry with me for nothing. He just gets angry அப்படின்னா சும்மா கோவப்படுறான். With me, என் மேலே. For no reason, காரணமே இல்லாமல் அவன் என் மேலே கோவப்படுறான். He just gets angry with me for no reason. For nothing. ஸோ for no reasonனும் சொல்லலாம், for nothing அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், காரணம் இல்லாமல் என் மேலே கோபப்படாத. காரணம் இல்லாமல் என் மேலே கோபப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க கண்டிப்பாக இங்கே நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக இங்கே நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will definitely cause a lot of problem here. They will definitely cause a lot of problem here. ஓகேவா? ஸோ they will definitely cause, அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. lot of problem, நிறைய பிரச்சனை. here, இங்கே அவங்க கண்டிப்பாக நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. they will definitely cause a lot of problem here. next one, நீ நாளைக்கு எங்கே இருப்ப? நீ நாளைக்கு எங்கே இருப்ப? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Where will you be tomorrow? Where will you be tomorrow? Where will you be? நீ எங்கே இருப்ப? tomorrow, நாளைக்கு நீ எங்கே இருப்ப? Where will you be tomorrow? next one, இங்கேருந்து வெளியே போகும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? இங்கேருந்து வெளியே போகும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How did you feel when you went out of here? How did you feel when you went out of here? How did you feel? உனக்கு எப்படி இருந்துச்சு? நீ எப்படி ஃபீல் பண்ண? when you went out of here, நீங்கள் இருந்து வெளியே போன போது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.